ஏசாயா அதிகாரம் 4. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரத்தையும் 5 அதிகாரத்திலே சில வசனங்களையும் தியானிக்க போகிறோம். ஏசாயா 2 அதிகாரத்திலே ஆரம்பித்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி 5 அதிகாரம் வரை செல்கிறது என்று பார்த்தோம். அந்த பகுதியே இந்த அதிகாரத்திலும் தொடர்கிறது. ஏசாயா புத்தகத்தின் மொத்த கருத்தின் சுருக்கமும் இந்த 5 அதிகாரங்களிலே காணப்படுகிறது என்று சொல்லலாம். இதிலே எல்லா அடிப்படை காரியங்களையும் ஏசாயா கூறிவிட்டு மீதமுள்ள அதிகாரங்களில் இதனை விளக்கமாக சொல்கிறார். ஏசாயா 4 அதிகாரம் ஒரு சிறிய அதிகாரமாகும். இதிலே 6 வசனங்கள் தான் காணப்படுகின்றன. நாம் ஏசாயா புத்தகத்திலே பாபிலோனிய சிறையிருப்பின் போது உள்ள நிலைமையை குறித்த விளக்கத்தையும் மற்றும் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் முன்னர் உள்ள மகா உபத்திரவத்தின் காலத்திலே உள்ள நிலைமையை குறித்த விளக்கத்தையும் பார்க்கிறோம். இந்த 4 அதிகாரத்தின் அமைப்பு மிகவும் எளிமையானது. இதில் உள்ள 1 வசனம் மட்டுமே கடைசி காலத்தில், அதாவது மகா உபத்திரவத்தின் காலத்தில் உள்ள நிலைமையை விவரிக்கிறது. மீதமுள்ள வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த அதிகாரத்திலே எதிர்காலத்தில் நடைபெறப் போகிறதை பற்றியே சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 4 அதிகாரம் 1 வசனம், அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். போருக்கு பின்னர் ஏற்படுகின்ற விளைவுகளில் இதுவும் ஒன்று. அநேக ஆண்கள் மரித்து போவதனால் பெண்கள் அதிகம் பேர் இருப்பார்கள். எனவே 7 பெண்கள் ஒரு ஆணை பங்கிட்டுக் கொள்ள முன் வருவார்கள். 2ஆம் உலகப் போரின் முடிவிலே அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே 80,000 பெண்கள் அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்பட்டது. ஆண்கள் குறைந்து போயிருந்தனர். இதே போலதொரு நிலைமை மகா உபத்திரவ காலத்திலும் ஏற்படும். இது ஒரு பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? தேவனுக்கு செவிகொடாத போது இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஆண் இருந்தால் போதும் என்ற நிலைமைக்கு அப்பொழுது பெண்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏசாயா 4 அதிகாரம் 2 வசனம், இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். இங்கே அந்நாளிலே என்று குறிக்கப்படும் நாள் கர்த்தருடைய நாளாகும். இந்த வார்த்தை அடிக்கடியாக ஏசாயா புத்தகத்திலும் இன்னும் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலேயும் வருகிறதை பார்க்கலாம். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருடைய நாளை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. யோவேல் புஸ்தகத்திலேயும் இதை குறித்து அதிகமாகவே சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர்களின் ஒரு நாளானது சூரிய அஸ்தமனத்திலிருந்து ஆரம்பமாகி சூரிய உதயத்தோடு முடிவடையும். இருளிலிருந்து விடியலை நோக்கி ஒரு நாள் இருக்கிறது.
மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஆரம்பித்து 1000 வருட அரசாட்சியாக விடியலில் அவர்கள் வரலாறு முடிவடைய போகிறது. மேலும் இந்த வசனத்திலே கிளை என்று வரும் சொல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. கிளை என்பதற்கு அநேக கிரேக்க வார்த்தைகளிலே அர்த்தம் சொல்லப்படுகிறது. சுமார் 18 கிரேக்க வார்த்தைகள் கிளைக்கு வார்த்தையாக வருகிறது. அவை யாவுமே இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றன. இங்கே கிளை என்று வருகிற சொல் செடி முளை விடுகிறதை குறிக்கிறது. இன்னும் பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது வறண்ட நிலத்தில் உண்டாகும் கிளையாக அவர் சொல்லப்படுகிறார். வறண்ட நிலத்திலே செழித்தோங்கும் கிளையைப் போல அவர் இருப்பார். ஏசாயா 4:3 அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. தொடர்ந்து சகரியா 13:1 பாருங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு அறைகூவல். நாம் ஒவ்வொரு வருட துவக்கத்திலும் நின்று கொண்டு, கர்த்தாவே, நான் இந்த புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்கள் சிலவற்றை எடுக்கிறேன் என்று ஜெபத்தோடு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அதை நிறைவேற்றுகிறோமா? பல ஆண்டுகளாக நாம் இதையே ஒரு கடமை போல செய்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? அப்படியானால் நீங்கள் இன்று பரலோகத்திற்கு போக தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. தேவன் நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலேயே உங்களை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் பரலோகத்திலே பிரவேசித்து விடுவீர்களா? அதற்கு தகுதியை பெற்றிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, பரலோகத்திலே பிரவேசிக்க தேவனே நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் அதற்கு அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பள்ளி போன்றதாகும். ஆனால் அநேகர் இந்த உலக வாழ்வே சதம், இதே நிலையானது என்ற தவறான எண்ணமுடையவர்களாய் இருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, பரலோக வாழ்வே நிலையானது. அதற்குத்தான் நாம் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். ஏசாயா 4:4 பாருங்கள். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தனென்று சொல்லப்படுவான். மகா உபத்திரவத்தின் காலத்திலே புறஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் காணப்படுவார்கள். அந்நாட்களிலே உயிரோடு இருக்கிற தேவ ஜனங்கள் இதற்குள்ளாக கடந்து செல்வார்கள். இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்கள் இந்த காலத்தின் முடிவிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து இதை குறித்து கூறுவது உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கலாம். அவர் உபத்திரவ காலத்தின் இறுதியிலே இவ்வாறு காணப்படும் என்று மத்தேயு 24:13 சொல்லியிருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிறார். இவர்கள் துவக்கத்திலேயே தேவனால் முத்தரிக்கப்படுவது போல அவர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பார்கள். மெய்ப்பன் தன் ஆடுகளை காக்க வல்லவனாயிருப்பதனாலே அவர்களால் முடிவு பரியந்தமும் நிலை நிற்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7 பார்க்கும் பொழுது இதே காரியத்தை நீங்கள் அங்கே காண முடியும். சகல ஜாதிகளிலும் யூதர்களிலுமிருந்து வந்த திரளான ஜனங்கள் அங்கே கூட்டமாக நிற்கிறார்கள். இவர்கள் மகா உபத்திரவத்தின் காலத்திலே முத்திரை போடப்பட்டு அந்த காலத்தின் வழியாக கடந்து வந்தவர்கள். இவர்களே ஏசாயா 4:4 சொல்லப்பட்டது போல சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். ஏசாயா 4:5 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அதாவது தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்திலே மட்டுமல்ல, எல்லா வீடுகள் மேலும் இருக்கும். இது எவ்வளவு மகிமையானதாக இருக்கும் இல்லையா? இப்பொழுது 6 பாருங்கள். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இறுதியிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு பாதுகாப்பு வருகிறதா இருக்கிறது. இன்றைய நாட்களிலே இஸ்ரவேலில் சமாதானம் இல்லை என்பதே நாம் அறிவோம். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் இன்னமும் நிறைவேறவில்லை என்றே நாம் அறிகிறோம்.
யூதர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சமாதானமாக வாசம் பண்ணும் காலம் இன்னமும் வரவில்லை. சமாதானமானது எப்பொழுதுமே கிருபையையும் இரக்கத்தையும் சுத்தப்படுத்தலையும் தொடர்ந்தே வரும். சமாதானத்தை அனுபவிப்பதற்கு பிரச்சனையாக இருப்பது நிர்வாகமோ சூழ்நிலையோ அல்லது எதிரியான வெளிநாடோ அல்ல, மனித இருதயமே. நம்முடைய இருதயத்திலே யுத்தம் இருப்பதினாலேயே நாம் யுத்தம் செய்கிறோம். மனித இருதயத்திலே பாவம் குடிகொண்டிருப்பதாலேயே ஒரு பிரச்சனைக்கு பிறகு மற்றொரு பிரச்சனை கிளம்புகிறது. மனித இருதயத்திலே பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் வரை சமாதானமின்மை இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி இந்த 5ஆம் அதிகாரத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த அதிகாரத்தில் முதல் 7 வசனங்கள் திராட்சை தோட்டத்தை பற்றிய பாடலாக இருக்கிறது. இதிலே இஸ்ரவேலின் பாவங்களும் வரப்போகின்ற சிறைப்பிடிப்பையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள வசனங்கள் 6 விதமான ஐயோக்களை, அதாவது 6 குறிப்பிடப்பட்ட பாவங்களை பற்றி சொல்லி அதனால் தேசத்தின் மீது வரும் தேவ தண்டனையை, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவத்திற்கும் உரிய தண்டனை இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த திராட்சை தோட்டத்தை பற்றிய பாடல் மிகவும் இனிமையானதாகும். இதற்கு இணையான பாடல் ஒன்று இல்லை என்றே சொல்லலாம். இதை இசையின் சங்கமம் எனலாம். இந்த எபிரேய பாடலை அப்படியே சிறப்பாக தமிழிலே வழங்க இயலாது என்பதே வருந்தத்தக்க ஒரு காரியமாகும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல, இஸ்ரவேலின் வம்சமே சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இவ்வாறு திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லுகிற 2 உருவகங்களில் ஒன்றாக ஆகிவிட்டது. மற்றொரு உருவகம் அத்திமரமாகும். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 46 வசனங்களிலே திராட்சை தோட்டத்தை பற்றிய ஊமையை கொண்டு இஸ்ரவேல் வம்சத்தை பற்றி தெளிவாக விளக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வட இஸ்ரவேல் தேசத்தின் அசீரிய சிறைப்பிடிப்பு பற்றியும் யூதா தேசத்தின் பாபிலோனிய சிறைப்பிடிப்பு பற்றியும் அறிவிக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது 70 ஆண்டு கால பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வருவதற்கு தேவன் கொடுத்த 2வது வாய்ப்பை பற்றி இயேசு கிறிஸ்து தெரிவிக்கிறார். மட்டுமல்ல, தேவனுடைய குமாரனை அவர்கள் தள்ளிவிட்டது அதைவிட மிகவும் ஆபத்தாகி போனது என்கிறார். இப்பொழுது திராட்சை தோட்ட பாடலை கவனிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசர் என்று இங்கே சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் இஸ்ரவேலின் மேசியாவாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் இருக்கிறார். மகா செழிப்பான மேட்டிலே என்பது நிலம் குறைவற்றது என்பதை காண்பிக்கிறது. மண்ணிலே எந்த குறையும் இல்லை. பிரச்சனை திராட்சை தோட்டத்தில்தான், திராட்சை செடியில்தான் உள்ளது. நாம் 7ஆம் வசனத்திலே பார்ப்பது போல இஸ்ரவேலின் வம்சமே அந்த திராட்சை தோட்டம், அதாவது யூதா. இது சபையையோ அல்லது வேறு எதையுமோ குறிக்கவில்லை. இது தெளிவாக இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. நாம் மற்றவற்றை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இங்கே இல்லை. தொடர்ந்து தேவன் நம்மை நியாயஸ்தலத்திற்கு அழைக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிரான அவருடைய குற்றச்சாட்டை கவனிக்கும்படி சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான அவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் கேட்கும்போது அது உங்களையே குற்றம் சாட்டுவது போல உணர்வை பெறுவீர்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சைச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சைப் பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவன் இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வைத்தார். அவர் அவர்கள் மீது அன்பு கொண்டு இதை செய்தபடியினாலே அவர்களிடத்திலிருந்து நீதியாகிய கனியை எதிர்பார்த்தார். தன்னுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்றும் நினைத்தார். ஆனால் இஸ்ரவேல் முற்றிலும் இவைகளிலே தவறிவிட்டது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். தேவன் அந்த ஜனங்களை பார்த்து
தனக்கும் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே காணப்பட்ட வேறுபாடுகளை தீர்க்கும்படி கேட்கிறார். நியாயம் தீர்க்கும்படி சொல்லுகிறார். நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பாராமல் தேவன் மேலேயே குற்றம் சுமத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய ஊழியர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது தேவன் தன்னிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டதாக தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தார். அவ்வாறு அவர் மருத்துவமனையிலே இருந்தபொழுது, ஒரு நாளில் அவர் தனியாக படுத்திருந்த பொழுது தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார். தன்னுடைய நிலை அப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது. எனவே அவர் அன்றிலிருந்து தேவன் தனக்கு அநியாயம் செய்ததாக சொல்லவில்லை, தானே தவறு செய்துவிட்டதாக சொன்னார். சில நாட்களிலே சுகமும் பெற்றார். அருமையானவர்களே, நாம் சில விஷயங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தை விட்டு விடுவோமாக. தேவன் நமக்கு அநியாயம் செய்வதில்லை. அவர் நம் வாழ்க்கையிலே தவறானதை செய்வதில்லை. நீங்களும் நானுமே தவறு செய்து விடுகிறோம். அவர் தவறு செய்கிறவர் அல்ல. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சைப் பழங்களை தருமென்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியான கனிகளை கொடுப்பதற்கு தான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்துவிட்டதாக கர்த்தர் சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் தேவன் செய்த பிறகும் அவர்கள் தங்களுடைய பங்காகிய கனியை கொடாமல் இருப்பது மிகவும் கொடுமையான காரியமாகும். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கென கனி கொடுப்பதற்கு அவர் தான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறார். அதற்கு நாம் ஒத்துழைக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களை பாருங்கள். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். இஸ்ரவேலின் முழு தேசத்தின் மீதும் வரப்போகிற சிறைப்பிடிப்பை குறித்து இது தெளிவாக கூறுகிறது. தேவன் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் வேலியை, மதிலை அமைத்து காத்து வந்தார். தேவன் இஸ்ரவேலை பல முறை நியாயம் தீர்த்த போதும் அவர் மற்ற நாடுகளுக்கு இரையாக இஸ்ரவேலை ஒப்புக் கொடுக்கவில்லை. மற்ற நாடுகள் இஸ்ரவேலை தொட்டு விடுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. தேவன் இஸ்ரவேலை பார்த்து, நீ என்னுடைய திராட்சை தோட்டம், நான் உன்னை வேலியை அமைத்து காத்து வந்தேன். இப்பொழுது உன்னுடைய வேலியையும் அடைப்பையும் எடுத்து போடுவேன் என்கிறார். இவ்வாறு தேவன் எடுத்து விட்டதால் முதலாவது சிரியா, பிறகு அசீரியா, அடுத்து பாபிலோன் என்று வரிசையாக இஸ்ரவேல் மீது ஒவ்வொரு நாடாக படையெடுத்து வந்தார்கள். இவர்கள் உள்ளே நுழைந்ததால் தேசம் பாழாக்கப்பட்டது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் கூட அந்த தேசத்திற்காக அநேக காரியங்களை செய்யப்பட்டும் கூட அது இன்றும் பாலைவனம் போலவே காணப்படுகிறது. தேவன் தேசத்தை நியாயம் தீர்த்தார். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். 1000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசத்திலே சரியான மழை இல்லை. முன்மாறி ஓரளவு பெய்தாலும் பின்மாறி மழை அங்கே பெய்கிறதில்லை. எனவே இஸ்ரவேல் தேசம் இன்றும் பாழாய் கிடப்பதாகவே இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. யாரை பற்றி இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார் என்று தெரிகிறதா? இஸ்ரவேல் வம்சத்தாரை பற்றியே இவ்விதமாய் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே இத்தனை குறைபாடுகள், அதிலே அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், ஆனால் இதோ கொடுமை; நீதிக்காக காத்திருந்தார், ஆனால் அங்கே முறைப்பாடு. தேவன் எதிர்பார்த்த கனியை அவருடைய சொந்த தோட்டம் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறோமா என்பதை சற்றே யோசித்து பார்ப்போம்.
இதனைத் தொடர்ந்து நாம் ஐயோ என்று வரும் 6 குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஐயோவும் இஸ்ரவேலின் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை விளக்கி கூறுகிறதா இருக்கிறது. அதற்காகவே தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது இஸ்ரவேலை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. அது ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்தின் மீது நிறைவேறிவிட்டது. இருந்த போதிலும் இது நம்மை போன்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விற்கும் மிகவும் சரியாக பொருத்தமானதாகவும் இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்படுகிற முதலாவது பாவம் இது. அது என்ன? கண்ணின் இச்சை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பொருள் ஆசை. கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை. எளியவர்களை ஒடுக்கி வலியவர்களாக மாறுவது தவறான ஒரு காரியம். இஸ்ரவேல் தேசத்திலே அன்று நடந்ததும் இதுதான். எளியவன் நசுக்கப்பட்டான். அநேக சொத்துக்களை சேர்ப்பதற்காக அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். வீட்டிற்கு மேல் வீடு சேர்த்தார்கள். இதற்காக தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆகவே ஐயோ என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயாவின் காலத்திலே ஜனங்களில் அநேகர் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் பெரிய வீடுகளை, பண்டசாலைகளை கட்டினார்கள். இது ஏழைகளின் நலனுக்காக செய்யப்பட்டதல்ல, மாறாக வலியவர்கள் சொத்து சேர்க்கும் வண்ணமாக இதை செய்தார்கள். இதை உருவாக்குவதற்கு ஏழைகளையும் ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய சுய லாபத்திற்காக செய்யப்படும் அனைத்து காரியங்களும் விக்கிரகாராதனையே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று அநேகர், ஏன் தேவ பிள்ளைகளும் ஊழியரும் கூட பொருளாசை என்னும் பலிபீடத்தின் முன்பு விழுந்து கிடந்து தொழுகிறார்கள். இது ஒரு தெய்வம் போல ஆகிவிட்டது. இதற்காக தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். அவர்கள் தேவனுடைய நியாயங்களையும் அறிவுரைகளையும் பின்பற்றுவதற்கு பதில் பணத்திற்கும் சொத்திற்கும் பின்னாக சென்றார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று சற்றே சோதித்து பார்ப்போமா? தேவ வார்த்தையை முக்கியப்படுத்துகிறோமா? அல்லது அதிகம் சம்பாதிக்கும் வழிமுறைகளை பற்றி அதிகம் யோசிக்கிறோமா? பொருளாசை இஸ்ரவேலின் பாவம் மட்டுமல்ல, இன்று அதன் பின் செல்லும் ஒவ்வொருவரும் அதே பாவத்தை செய்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு வந்த நியாய தீர்ப்பு இவர்கள் மேலும் வராதிருக்க மனம் திரும்புவார்களா? தொடர்ந்து ஏசாயா 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலமாகிய திராட்சத் தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் நிலத்தை பெருக்கிக் கொண்டாலும் அவைகள் உங்களுக்கு பலனை தரப்போவதில்லை. வீடுகளை பெருக்கிக் கொண்டாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாவதில்லை. அதிலே நீங்கள் குடியிருக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாம் சொத்தை, பணத்தை சேர்த்துக் கொண்டே போவதனாலே எந்த பிரயோஜனமும், மகிழ்ச்சி எதுவும் ஏற்பட போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடே ஐஸ்வர்யத்தை பெற்றீர்களானால் அதிலே வேதனை இருப்பதில்லை. அனுபவிக்கும் அதிகாரத்தை தேவன் தருவார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு செவிகொடாமல் அநியாயமான வழிகளிலே சென்று பொருளாசையினாலே செல்வத்தை சேர்த்த பொழுது அதற்கு அனுபவிக்கும் அதிகாரம் இல்லாமல் போனது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? தவறான வழிகளிலே நம்முடைய வீட்டிற்குள்ளே செல்வம் வருகிறதா? வேண்டாம் பிரியமானவர்களே. தொடர்ந்து ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட இரண்டாவது பாவம், இரண்டாவது ஐயோ இது. குடிப்பழக்கத்தை பற்றி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் கூர்மையை மழுங்க வைத்துவிடக்கூடியது. இன்றைய நாட்களிலே மது அருந்துவது பாவம், தவறு என்று கூட நினைக்க முடியாத அளவிற்கு இது சாதாரணமான ஒரு பழக்கமாகிவிட்டது. எவரும் இதை கண்டுகொள்வதில்லை. இதற்கு எவ்வளவு பணம் செலவாகிறது, குடிக்கிறவர்கள் செல்வத்தை அளிக்கிறார்கள், இதையெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்லை. பிறகு இதனால் உண்டாகும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு துறைக்கு அரசாங்கத்தினாலே பணம் செலவழிக்கப்படுகிறது. மேலும் குடித்துவிட்டு வண்டிகளை ஓட்டுவதனாலே அநேக மக்கள் விபத்திலே கொல்லப்படுகிறார்கள். இந்த அப்பாவி மக்களின் உயிருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பது யார்? அநேக நஷ்டங்களை, செலவீனங்களை உண்டு பண்ணுகிற இந்த குடிபோதை சமுதாயத்திற்கு தேவைதானா? இது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அழிக்கிறது. குடி குடியை கெடுக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தாலும் இன்றும் அதை நாடி போகிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தின் மீது தேவ கோபாக்கினை வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் இன்று நாம் கேட்ட வசனங்களையும் ஒப்பிட்டு மீண்டும் இந்த வசனங்களை வாசித்து இந்த நாளின் பகல் வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா?